சரி, ஓகே. திரு பொன்வில்சன், பொறுப்பில்லாம அரசியல் செய்கிறாரா எதிர்க்கட்சி தலைவர்? இல்லை, இப்போ எல்லாத்தையும் சொல்றாரு. அவர் பிராக்சியை அனுப்பக்கூடாதுன்னா சனாதானம், அதுதான் சனாதானம். அதாவது சொல்ற கருத்துக்கு பெரியார் சொல்றது என்னன்னா சொல்ற கருத்து என்ன, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது உண்மையானது. அடுத்தது சொல்ல வரேன், நீங்களும் என்னுடைய விருந்தினர் தான். அதிமுக தரப்பு வரலன்றத ஆதங்கமா சொல்றாரு. உங்க மேல வச்ச விமர்சனமா நீங்க அது உரிமை இருக்குது. பிராக்சின்னு சொல்லக்கூடாது, அதை தான் சொல்ல வரேன். நீங்க அதை மறந்துடுறீங்க பாருங்க. அதுக்கு நீங்க அப்ஜெக்ஷன் சொல்லலாம்ல. நான் கண்டிப்பா அது உணர்ந்துதான் சொல்றேன். பிராக்சி தான் கூப்பிடுறீங்களா? இல்ல அதுதான் கேள்வி. இல்ல அத உணர்ந்துதான் சொல்றேன். அது மாதிரி அனுமதி கிடையாது. உங்களுக்கு எந்த அளவுக்கு இடம் இருக்கோ அதே அளவுக்கு திரு பொன்வில்சனுக்கு இடம் இருக்கு. அது அதிமுக வரலன்ற ஆதங்கமா தான் நான் புரிஞ்சுக்கிறேன். உங்களை விரும்பப்படுவதே நோக்கமா இருக்காது நான் நம்புறேன். தனிநபர் முதலா போயிட வேண்டாம். தலைப்புக்குள்ள சொன்னது வந்து கரெக்ட். ஆளுங்கட்சி தரப்புல நல்ல அழகா வாதத்தை எடுத்து வச்சாரு. பொறுப்புள்ள பதில தான் அவர் கொடுத்தாரு, நான் மறக்கல அதை. அதே மாதிரி இப்போ பொன்முடி விவகாரத்தை வந்து நம்ம பாலச்சந்தர் சார் சொன்னாரு, மோடி பேசுறத விமர்சிச்சாரு, நம்ம ஏத்துக்கல. உண்மையில் அது கண்டனத்துக்குரியதா இல்லைன்னு சொல்ல. அதே மாதிரி ராகுல் காந்தி பேசினது ஒரு கட்டத்தில் வந்து பேசினாரு, த நேம்ஸ் ஆஃப் தி ஆல் தீவ்ஸ் எண்ட் வித் த சஃபிக்ஸ் மோடின்னு சொன்னாரு. அதையும் நம்ம பேச. ஆனால் என்னன்னா அவர்கள் பேசின வார்த்தையெல்லாம் இப்போ ஊடகத்தில் பேச முடியுது பாலச்சந்திரால. இதை நாங்கள் கண்டிக்கிறோன்னு. அதே மாதிரி பொன்முடி பேசின வார்த்தையை பேசி கண்டிக்க முடியுமா? அதை ஊடகத்தில் சொல்ல முடியுமா? அப்போது ரெண்டுத்துக்கும் வேறுபாடு இருக்குதா இல்லையா? அது அந்த வார்த்தையை இப்போ நம்ம சொல்லி இது கண்டிக்கத்தக்கதுன்னு சொல்ல முடியுமா? பொன்முடி பேசுகிறத சொல்ல முடியாது ஊடகத்தில். அதுதான் அது ஒன்று. இன்னொன்று, இப்போ மைக்கேல் பட்டி விஷயத்தை சொன்னார் லாவண்யா, உண்மையில் கரெக்ட் தான். நம்ம அது பிஜேபி சொன்னதை நம்ம ஏற்றுக்க முடியாது, கரெக்ட் தான். ஆனால் அந்த விசாரணத்தை வெளியே கொண்டு வந்து யார்? பிஜேபியின் கைப்பாவை என்று சொல்லக்கூடிய ஆளுங்கட்சியின், மத்திய ஆளுங்கட்சியின் கைப்பாவை என்று சொல்லக்கூடிய சிபிஐ தான் அதை வெளியேற்றிருந்துச்சு. ஆனால் கள்ளக்குறிச்சி விஷயத்தில் 66 பேர் மரணத்தப்போ சிபிஐ என்கொயரி வேண்டான்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதே மாதிரி அண்ணாநகர் சிறுமி, அந்த அண்ணாநகர் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கத்தில் நீதிபதி தாமாக எடுத்து சிபிஐ கிட்ட கொடுத்தா நீங்கள் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போறீங்க, சிபிஐ வேண்டாம் அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த ரெண்டு விஷயம் அதுதான் முரண்பாடு அப்படின்றது சொல்கிறேன். அதே மாதிரி என்ன செய்கிறீங்கன்னா நீங்கள் மூன்றாவது விஷயம் என்ன சொல்ல, இப்போ ஞானசேகரன் வழக்கு சொன்னார், அண்ணாநகர் நம்ம அண்ணா பல்கலைக்கழக வழக்கு. அதில் தூத்துக்குடியில் அந்த என்கவுண்டர் இந்த கஸ்டோடியல் டெத் விஷயத்திலையும் நீங்கள் திமுக சிபிஐ போகும்போது சொன்னது ஆளுங்கட்சி வரிசையில் அதிமுக வேண்டாம் தானே சொன்னாங்க. அதனால இவங்களும் வேண்டான்றாங்க. அப்போ இவங்களும் அதிமுக தான் சேம். அப்போ ஒன்று அது திராவிட மாடல் கிடையாது, சமூக நீதி கிடையாது. அப்போ சேம் தான் நீங்கள் சொல்கிறது. அதுதான் அடுத்தது நான் என்ன வரேன். இப்போ இந்த ஞானசேகரன் வழக்கில் வந்து நீதிமன்றம் என்ன சொல்லிச்சுன்னா அவங்க தான் எஸ்ஐடி போட்டாங்க, கரெக்ட். அந்த எஸ்ஐடி தான் இப்போ உண்மையை வெளிக்கொண்டதுன்னாரு. அதே நீதிமன்றம் எந்த எஸ்ஐடியை போட்டு உண்மையை வெளிக்கொண்ட உத்தமனாக இருந்த அந்த நீதிமன்றம் தான் கமிஷனர் சொன்னதை கண்டித்தது. அருண், எப்போனா அடுத்த நாளே வந்து நீங்கள் வந்து ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் கூட முடியாத பட்சத்தில், ஒரு செல்ஃபோனை தடை அறிவியல் கூட கொடுக்காத பட்சத்தில், அந்த மனுஷனுடைய வாக்குமூலம் இன்ட்ராகேஷனில் போலீஸ் கஸ்டடியில் கூட நீங்கள் எடுக்கலை. அப்படி இருக்கும்போது எப்படி ஒருவர் மட்டும்தான்ற முடிவுக்கு நீங்கள் பொது வழியில் வந்து ஒரு பொறுப்பான அதிகாரி எப்படி பேச முடியும்? அப்போது இந்த வார்த்தைகளை நீக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் அதிகாரியை காப்பாற்றணும்னு போனது யார்? திராவிட முன்னேற்ற கழகம். அதைத்தான் நம்ம கேட்குறோம், இதை தான் கேள்வியாக கேட்குறோம், வேற எதுவும் கிடையாது. அதாவது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இந்த மாதிரி ஞானசேகரன் எல்லா கட்சியிலும் இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல, எந்த கட்சியிலும் இருக்கலாம். அது கட்சியில் தேர்ந்த நம்ம கண்டுபிடிச்ச பிறகு நீக்குவாங்க, அது வேற விஷயம். ஆனால் அதற்கு பிறகு அந்த ஃபாலோ அப்பில் தயங்குறாங்க பார்த்தீங்களா, அதுதான் ஒரு கேள்விக்குறியாவது. அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறேன், கள்ளக்குறிச்சியில் வந்து ஸ்ரவன்குமார் ஒரு பக்கம் மாவட்ட செயலாளர் உட்காந்துருக்காரு திமுக, ஒரு பக்கம் எம்எல்ஏ உட்காந்துருக்காரு. ஸ்ரவன்குமார் ஐஏஎஸ் கலெக்டர். அவர் என்ன சொல்றாரு, இந்த சதீஷ் என்றவன் இறந்து போனது வயிற்று வலியால், ஒருவர் வயோதிகத்தால் இறந்து போனான்னு சொன்ன பிறகு அந்த சாவுக்கு வந்தவங்க அந்த பேரலில் குறித்து ஒரு 50 பேர் இறந்துட்டாங்க. அப்போது இந்த பொறுப்புள்ள அதிகாரிகள் மேலே நீங்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கை என்ன? அதாவது இதுதான் நம்ம கேட்குறோம். அதே மாதிரி தான் இப்போது ஈசிஆர் ரோட்டில் அந்த பெண்களை துரத்தினவர், அதில் முதல் நாள் டிஜிபியோட அறிக்கை என்ன வந்துச்சுன்னா, டிஜிபி அலுவலகத்திலேருந்து அறிக்கை வந்து காரை இடிச்சிட்டு போயிட்டாங்க அந்த பெண்கள், அதனால இவங்க ஸ்டேஸ் பண்ணி போனாங்க, அப்படி வந்துச்சு. அதற்கு பிறகு தான் இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறம் தான் இல்லை இந்த மாதிரி துரத்திட்டு போனாங்க. ஆனால் என்னன்னா அந்த சந்துருன்றவரை கைது பண்ண பிறகு டிசி வந்து பேட்டி கொடுக்குறாரு. என்ன பேட்டி கொடுக்குறாரு, இந்த மாதிரி வந்து அவர்கள் வந்து இந்த கட்சியை சேர்ந்தது கிடையாது, கொடி அதுக்காக போட்டது கிடையாது, இந்த டிஃபென்ஸ் எல்லாம் எதற்காக அதிகாரிகள் பேச வேண்டும்? அடுத்தது என்னன்னா அந்த சந்துரு என்ற கிரிமினல் வந்து இல்லை எனக்கு நீங்க டைம், அதாவது எதிர்கட்சிகளுக்கு கூட கொஞ்சம் டைம் கொடுக்கணும், அதுதான் சொல்றேன்.
சரிசமமா தான் கொடுத்திருக்கோம், உங்களுக்கு கூடுதலாவே கொடுத்திருக்கேன். அந்த நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த டிசி சொன்ன பிறகும் அந்த சந்துருன்ற கிரிமினல் வீடியோ வெளியிடப்படுகிறது. எப்படி கஸ்டடியில் இருக்கிறவர் ஒருத்தர் வீடியோ எடுத்து என்னுடைய ஒன்று விட்ட சித்தப்பாவின் பேரன் வந்து அதிமுக இருக்கிறாருன்னு சொல்ல வருது. இப்போ இதெல்லாம் தான் ஆட்சியாளர்கள் மேல சந்தேகப்பட வைக்கிறது ஒழிய அதுதான் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. இதில் அவர் அந்த லாவணியா மேட்டரை கூட சுட்டி காட்டினார். சமூக பதற்றம் அப்படிங்கிறது ரொம்ப மிக முக்கியமானது. ஏன்னா அது சாதி ரீதியானவருக்கும் மத ரீதியாகவும் ஒரு பதற்றத்தை உருவாக்கும். அது வந்து பெரிய கும்பல் தாக்குதலாக மாறும், அது வந்து கலவரமாக மாறும், வன்முறையாக மாறும். அது வந்து பல சம்பவங்கள் இருக்குது. இதில் இந்த லாவண்யா வழக்கில் வந்து நீதியரசர் கொடுத்த அந்த தீர்ப்பில் வந்து அதாவது டிசம்பர் 16, 2024 கொடுத்த அந்த தீர்ப்பு மொத்தம் 31 பக்கம். அந்த 31 பக்கத்தில் 27 பக்கம் முழுக்க வெறுப்பு அரசியல் பற்றி தான் சொல்கிறார். இந்த மாதிரி பதற்றத்தை உருவாக்காதீங்க அப்படிங்கிறத அதில் வந்து சொல்கிறார். அதில் வந்து நீங்கள் வந்து குறிப்பாக வந்து பாஜக அண்ணாமலை அவர்கள் வந்து இப்போ வெறுப்பு அரசியல் கட்டமைச்சாங்க, அதை ஒட்டி தான் அவர் வந்து சொல்கிறார். இதில் நீங்கள் அது தீர்ப்பு வந்து டிசம்பர் 16, 2024 கொடுக்கப்பட்ட தீர்ப்பு நீங்கள் இப்போ வர அவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் அவருடைய ட்விட்டர் பேஜில் அந்த பேஜை எடுக்கலை, டெலீட் பண்ணல. இதை ஆதாரத்தை காட்டுறேன் நான். ஒரு பொறுப்புள்ள தலைவர், அது நீதிமன்றம் சுட்டி காட்டுது, நீதிமன்றம் கண்டிக்குது, இது நேர்மை இல்லைன்னு கண்டிக்குது. ஆனால் அந்த பேஜை வந்து இன்னமும் வச்சிருக்கிறாரு. அப்போ எவ்வளவு அவர் சமூக பதற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அரசியலை உள்வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லை, நீங்கள் மணிப்பூரில் சமூக பதற்ற குக்கி இன மக்கள் மீதான தாக்குதல் வந்து வெறும் சாதாரணம் இல்லை, இன்னைக்கு வரை நடந்திருக்கு. மோடி அவர்கள் இதுவரை வந்து அந்த இன மக்களை போய் சந்தித்து ஒரு ஆறுதல் சொல்லலை. இன்றைக்கும் படுகொலை நடக்குது. மத்திய இந்தியா என்று சொல்லக்கூடிய சத்தீஸ்கர் நாகாலாந்து பகுதியில் ஆப்ரேஷன் ககர் அப்படிங்கிற பேரில் வந்து மாவோயிஸ்டுகளை படுகொலை செய்ய போகிறோங்கிற பேரில் வந்து பழங்குடி அப்பாவி பழங்குடி மக்களை படுகொலை செய்கிறாங்க. அது கனிம வளங்களுக்காக படுகொலை செய்கிறாங்க. இப்படி இந்தியா முழுக்க மிக மோசமான பதற்றத்தை உருவாக்குவது, கும்பல் படுகொலைகள் நடத்துவது, மத ரீதியான வெறுப்பரசியலை கட்டமைக்குது. இதன் மூலமாக தான் வந்து நீங்கள் வந்து சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படுதே ஒழிய இந்த மாதிரியான சம்பவங்கள் இல்லை. நீங்கள் வந்து சாதி ரீதியாக பேசுகிறீங்கன்னா சாதி ரீதியாக சாதி வெறுப்புக்கு எதிராக சாதி ஒழிப்புக்கு எதிராக என்ன அஜெண்டா வச்சிருக்கு? ஆர்எஸ்எஸ்க்கு என்ன இருக்குது, பாஜகவுக்கு என்ன அரசியல் இருக்குது, என்ன விதமான அதுக்கான பின்னணி? விடுதலை சிறுத்தைகள் கட்சியை காவல்துறையுடைய செயல்பாடு பல இடங்கள்ல சாதிய காழ்ப்புணர்ச்சியோட இருக்கு அப்படின்னு குற்றச்சாட்டு பகிரங்கமா முன் வச்சிருக்காரு உங்க கட்சி தலைவர். இல்ல வெளிப்படை நாங்களே சொல்றோம், எல்லாமே இதை மூடி மறைக்கக்கூடிய விஷயம் இல்ல. நாங்க வெளிப்படை பேரை சொல்லியே சொன்னோம். மதுரை மாவட்டத்தில் ஆட்சியர் சங்கீதா இருக்காங்க, அவங்க ஆர்எஸ்எஸ்னு சொன்னோம். சேலத்தில் இருக்கிற ஒரு எஸ்பி இருந்தார், அவர் பேரை சொல்லியே சொன்ன இவங்க ஆர்எஸ்எஸ் பின்னில் இருக்கிறாங்க அப்படின்னா. வெறும் வந்து சாதாரணமாக ஒரு காவல்துறை அதிகாரிகளுக்குள்ள ஆர்எஸ்எஸ் ஊடுருவி இருக்கு. அவங்க இந்த மாதிரியான எதிரான வேலையில் செய்கிறாங்க, இது இந்த அரசுக்கு எதிராக செயல்படுது, அரசுக்கு கெட்ட பேரை உருவாக்குற வேலையில் செய்கிறாங்க அப்படிங்கிற நான் வெளிப்படையாக பேசுகிறோம். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நாங்கள் பற்றி பேசுகிறோம், சாதி ரீதியான பிரச்சனை சாதி ரீதியாக நாங்கள் பேசுகிறோம். என்னென்னங்கிறத உண்மையாக வெளிப்படையாக கூட்டணியில் இருந்தாலும் எந்த இடத்துல நாங்கள் வந்து அதில் காம்ப்ரமைஸ் சமரசம் இல்லாமல் இன்னைக்கு இந்த இடத்துல நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னா அந்த மக்களுடைய நம்பிக்கை அடிப்படையில் நாங்கள் பேசுகிறோம். அதனால ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை பொறுத்தளவு வந்து இந்த கும்பல் படுகொலை, சமூக பதற்றத்தை இதெல்லாம் இல்லாமல் மிக நேர்த்தியாக ஒரு ஆட்சி நடக்குதுன்னா திமுக ஆட்சி. திமுக ஆட்சியின் மிக சிறப்பான ஒரு விஷயமாக என்ன பொதுமக்களுக்கும் தெரியும், யார் தவறு செய்தாலும் உடனடியாக தன் நடவடிக்கை எடுக்கிறார், அது எங்கள் கட்சியின் மூத்த தலைவர் துணை பொதுச் செயலாளராக இருந்தாலும் தலைவர் அவர்கள் பாரபட்சம் நடவடிக்கை எடுக்கிறார். இரண்டாவது, குற்றச்சாட்டுகள் எங்கள் மீது சுமத்தப்படும் போது சுமத்தியவர்கள் அப்பொழுது வந்து அதிமுக சார்பில் வந்தாங்க. ஆனா அந்த பதில் இப்போ அதற்கான தீர்வு கிடைத்து நாங்க பதில் சொல்லும் போது வரல. அந்த ஆதங்கத்தில் தான் அந்த வார்த்தை சொன்னோம். இல்ல ஒரே நிமிஷம், திரு பொன் வில்சன் சார் மீது எனக்கு மிகுந்த மரியாதை இருக்கிறது. நான் சொன்னது அந்த ப்ராக்ஸி என்ற வார்த்தை வந்து அவரை குறிப்பிட்டதில்லை, நான் அதை திரும்ப பெற்றுக் கொள்கிறேன். திரு பாலச்சந்திரன் சார், இல்ல ரெண்டு விஷயம் தான். சிபிஐ வேண்டாம்னு சொன்னாங்கன்னு சொல்லி திரு பொன் வில்சன் 2-3 தடவை சொன்னாரு. அதுல எந்த தவறும் கிடையாது. அதாவது எடுப்பிலேயே ஒரு கேஸ் சிபிஐ போகணும்னு கேட்கறது தவறு. அப்ப மாநில காவல்துறைக்கு திறமையே கிடையாதா? அதனால வந்து மாநில காவல்துறை வந்து சரியா விசாரிக்கலன்னு நீதிமன்றங்கள் சில சமயம் ஃபீல் பண்றாங்க, அவங்க சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுறாங்க. அதை என்னால புரிஞ்சுக்க முடியும். ஆனா எடுப்பிலேயே இது வந்து சிபிஐ விசாரணை தான் போகணும் அப்படின்னா மாநில போலீஸ் மேல எந்த நம்பிக்கையும் இல்லை அப்படிங்கிற சூழ்நிலை வந்து இருக்கக்கூடாது. ஒண்ணு. இன்னொன்னு, இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள கட்சிகள், பெரிய கட்சிகள், திமுக, அதிமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், இது மாதிரி இந்த எல்லா பெரிய கட்சிகளையும் பாஜக தவிர வேற யாராவது இந்த மத ரீதியான பிரச்சனையை, ஒரு சாதாரண தற்கொலை வந்து ஒரு மத ரீதியான பிரச்சனையாக உருமாற்றம் செய்யறது, அதுக்கப்புறம் திருப்பரங்குன்றம் மாதிரி ஒரு இடத்துல இங்க இன்னொரு பாபரி மஸ்ஜித்ங்கிற அளவுக்கு ரொம்ப கீழ்த்தரமா பேசுறது, இது இந்த பாஜக தவிர வேற யாராவது செய்யறாங்களா?
அப்போ நான் லா அண்ட் ஆர்டர்ல நான் சொன்னேன் எத்தனை விதமான லா அண்ட் இருக்கிற மிக மோசமான லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை ஒரு அரசுக்கு எதுனா இப்படி தேவையற்ற வதந்திகளை கிளப்பி விடுவது, அதன் காரணமாக மக்களை கொந்தளிக்க வைப்பது, கொந்தளித்த மக்களிடம் லா அண்ட் ஆர்டர் பிரச்சனையை உருவாக்குறது, இதெல்லாம் திட்டமிட்டு செய்யற காரியங்கள். இவை மிக மிக தவறானவை. ஒரு அரசியல் கட்சி செய்யக்கூடாத காரியங்கள். சார், இதை இறுதி கருத்தா எடுத்துக்கிறேன். இந்த தலைப்பை ஒட்டிய கேள்வியை மக்கள் மன்றத்தில் முன் வச்சிருந்தோம். மக்கள் இதற்கு என்ன தீர்ப்பளிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். திமுக ஆட்சியின் சட்ட ஒழுங்கு பற்றி பேச அதிமுகவுக்கு தகுதியில்லை என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியிருப்பது சரியான கருத்து, தவறான பார்வை அப்படின்னு 2 வாய்ப்புகளை கொடுத்திருந்தோம். சரியான கருத்து அப்படின்னு 73% பேரும், தவறான பார்வை அப்படின்னு 27% பேரும் வாக்களிச்சிருக்காங்க. வாக்களித்த அனைவருக்கும் நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்று நிறைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.